வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிய? இந்த பணத்தை லஞ்சமா நிறைய பேர் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், பேசியிருக்கோம். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை லஞ்சமா கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு பொருள், வீடு, காரு அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி லஞ்சமா கொடுப்பாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டில் அர்ச்சனா பத்தி அப்படின்னா அந்த பாசத்தை லஞ்சமா கொடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப தெளிவா தெரியுது நிறைய இடங்கள்ல. இப்போ பாலாஜிக்கும் அவியலுக்கும் அவ்வளோ பெரிய சண்டை நடந்து, குடும்ப வீடு சண்டை நடக்கிற அளவுக்கு, அடித்தடி சண்டை நடக்கிற அளவுக்கு வந்தது. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்து உட்காந்துட்டு, நான் உன்னை என் பையனா பாக்குறேன்டா அப்படின்னு ஒரு பாசத்தை தூக்கி போட்டு, ஒரு நடிப்பை போட்டு, ஒரு அழுகையை போட்டு பாலாஜி ஏமாத்தவ. ஆனா பாலாஜி அதை பிரேக் பண்ணிட்டு அப்புறம் வெளியில வந்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனா அர்ச்சனா கூடவே இருக்காவல்ல, ரியோ, நிஷா, சோம், ரமேஷ், இவங்க எல்லாரும் அந்த பாச வேலையில சிக்கிட்டாவ. அதாவது இவங்க யாருமே அர்ச்சனாவுக்கு எதிராக ஒண்ணுமே பேச மாட்டாவ, நாமினேட் பண்ண மாட்டாவ, ரொம்ப கிளியரா அப்படிதான் போயிட்டு இருப்பாவ. இதுல என்ன காமெடி அப்படின்னா, இதே மாதிரிதான் வேலுவும் சுரேஷ் தாத்தாவும் உள்ள இருந்தாரு இந்த அர்ச்சனாவோட பாச வேலையில சிக்கிக்கிட்டு. ஆனா ரெண்டு பேரும் வெளியில வந்து அர்ச்சனாவை போட்டு கிளியும் கிழிச்சிட்டு இருக்காவ அப்படிங்கிறது தான் காமெடி. அப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியுது, உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் தெளிவா தெரியுது அர்ச்சனா வந்து இந்த பாச வேலையை போட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காவ அப்படின்னு. ஆனா அங்க இருந்துட்டு அப்படியே சீனா போட்டு நடிச்சிட்டு இருக்காவ அப்படிங்கிறது நல்லா தெரியுதுல்ல. மக்கா உண்மையில ஒரு பாசமான ஆளா இருந்தாவன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காவ, அந்த ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை வந்துட்டு பேசாம இருக்காவ, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் பேச போறாவ அப்படின்னா அதை என்கரேஜ் தானே பண்ணுவாவ. ஆனா அர்ச்சனா அதை என்கரேஜ் பண்ணாம வில்லி கணக்கா இந்த சோம் கிட்ட, நீ என்னத்துக்கு அனிதா கிட்ட போய் பேச போனா, இது வந்து தப்பு இல்ல அப்படின்னு தானே பேசுறாவ. அப்போ உண்மையில அவங்களுக்கு வந்து அந்த பாசம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதாவது இந்த ஒரு குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ அனிதா பண்றது 100%, 200%, 500% தப்புன்னே வச்சுடுங்களேன். சோம் போய் வலுக்கட்டாயமா போய் பேசணும்னு முயற்சி பண்றாரு. அவங்களுக்குள்ள ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை வந்துட்டு அனிதா கோச்சிக்கிட்டு இருக்கா, நம்ம அனிதா கிட்ட போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு போறாரு. பேசிட்டு வந்து இவங்க கிட்ட சொன்ன உடனே அர்ச்சனா வந்து, நீ எப்படி போய் பேசலாம் அவகிட்ட, அதுதான் அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்னு சோம் கிட்ட கோச்சிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அர்ச்சனாவுக்கு ஒரு சூப்பரான திறமை தெரியுமா, அப்படியே அவங்க சொன்னதையே கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி மாற்றி பேசிடுவாங்க. அதாவது சோம் கிட்ட இப்படி சொல்லிட்டு சோம் கோச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரியோ கேட்டாரு என்னாச்சு அப்படின்ட்டு. அப்போ அர்ச்சனா வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அர்ச்சனா ஒரு ரியோன் தனியா பேசிட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க, அதாவது சோம் போய் அனிதா கிட்ட பேசுனது பிரச்சனை இல்லை, அவனுக்காக போய் பேசுற ஆளு உனக்காக ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே அப்படின்னு ஒரு போடு போட்டாவை பார்த்துக்கிடுங்களேன். ஆக மொத்தத்தில் அர்ச்சனா பண்றதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, அர்ச்சனா ஒரு பெரிய வில்லியா ஃபார்ம் ஆகிட்டு இருக்காவ, இவளுக்கு கீழே ஒரு பெரிய அடிமையில உருவாக்கிட்டு இருக்காவ, ஒரு அல்லக்கை கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காவ. இந்த அல்லக்கைகள் எல்லாரும் நம்ம என்ன சொல்றோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்யணும், வேற எதையும் மாற்றி செய்யக்கூடாது அப்படின்னு யோசிக்காவ. அதுக்கப்புறம் இவ ஒரு வில்லியா ஃபார்ம் ஆயிட்டாவல்ல. இப்போ இந்த வீட்டையே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும், வீட்டில் இருக்க எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறதையும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு அர்ச்சனா பண்ற ஒரு செயலும். மக்கா இந்த வீடியோ பத்தி வேற யாருக்காவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னா, அவங்களுக்கு போனை போட்டுலாம் பேசிட்டு இருக்காது, நேரில் போயெல்லாம் சொல்லிட்டு இருக்காது, உங்களுக்கு தான் நேரம் வீணாகும். இந்த வீடியோ கீழே லைக்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு தட்டு தடுங்க. பக்கத்துல ஷேர்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதையும் ஒரு தட்டு தடுங்க. அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன.